மொபைல் ரிப்போர்ட் யூடியூப் சேனல் சொந்தங்களுக்கு வணக்கம். நாங்கள் இன்று பார்க்க இருக்கின்ற விடயம் 2024ஆம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தலில் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக செல்கின்ற மதிப்புக்குரிய சுகத் வசந்த டி சில்வா அவர்களை பற்றியதாகும். இவரை பற்றி நாங்கள் நிச்சயமாக கதைத்துத்தான் ஆக வேண்டும். ஏனென்று சொன்னால் தன்னுடைய வாழ்வின் தடைகளை சமாளித்து இலங்கையின் பாராளுமன்றத்தில் ஒரு புதிய வரலாற்றை எழுதியிருக்கின்றார். அதாவது இவர் விசேட தேவையுடைய, அதாவது பார்வையற்ற இலங்கையின் முதலாவது நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற பெயரை பெறுகின்றார் மதிப்புக்குரிய சுகத் வசந்த டி சில்வா அவர்கள். சுகத் வசந்த டி சில்வா அவர்கள் ஒரு சாதாரண இலங்கை குடும்பத்தில் பிறந்தவர் ஆவார். ஆனால் அவரின் சிறு வயதில் நடந்த ஒரு விபத்தில் பார்வை இழப்பு ஏற்பட்டது. இது பலருக்கு கடினமான விடயம் என்றாலும் சுகத் அவர்களின் வாழ்க்கைக்கு இது ஒரு புதிய ஆரம்ப புள்ளியாக மாறியிருக்கின்றது. அவருடைய குடும்பத்தின் ஆதரவும் சமூகத்தின் ஊக்கமும் இவரை ஒரு வலுவான மனிதராக உருவாக்கியது. எதையும் சாதிக்க வேண்டிய துடிப்பும் அவரின் சிறு வயதிலிருந்தே அவருக்கு தெளிவாக தோன்றியிருக்கின்றது. பல சவால்களை மீறி சுகத் வசந்த டி சில்வா அவர்கள் இலங்கையின் புகழ்பெற்ற கொழும்பு பல்கலைக்கழகத்தில் பட்டம் பெற்றார். இந்த பயணம் ஒரு சாதாரணமான கல்வி பயணமாக மட்டுமல்ல. தடைகள் இருக்கலாம், ஆனால் முயற்சியால் அவற்றை வெல்லலாம் என்ற உண்மையை அவர் நிரூபித்து காட்டியிருக்கின்றார். அவர் பட்டம் பெற்ற பிறகு அவருடைய வாழ்க்கை சமூக சேவைக்காக அர்ப்பணிக்கப்பட்டிருக்கின்றது. அவர் 25 ஆண்டுகளுக்கு மேலாக சமூக சேவையாளராக பணியாற்றியதுடன் பார்வையற்ற மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறந்த வழிகாட்டியாகவும் திகழ்ந்திருக்கின்றார். அவருடைய மேற்பார்வையில் பார்வையற்ற பட்டதாரிகள் கவுன்சில் சமூகத்தில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கின்றது. இந்த அமைப்பின் தலைவராக சமத்துவம் மற்றும் சமுதாய நீதி ஆகியவற்றை முன்னேற்றுவதில் சிறப்பாக பணியாற்றியிருக்கின்றார். திறமைக்கு தேவை நம்பிக்கைதான் என்பதை அவர் சிறப்பாக அவருடைய நடவடிக்கைகள் மூலம் செய்து காட்டியிருக்கின்றார். இன்று நாடாளுமன்றமும் செல்ல இருக்கின்றார். 2024ஆம் ஆண்டு மதிப்புக்குரிய சுகத் வசந்த டி சில்வா அவரின் பயணத்தில் மறக்க முடியாத ஒரு முக்கிய நிகழ்வாக அமைந்திருக்கின்றது. தேசிய மக்கள் சக்தி NPPயின் தேசிய பட்டியல் மூலம் அவர் இலங்கையின் பாராளுமன்றத்தில் நியமிக்கப்படுகின்றார். இதன் மூலம் அவர் பாராளுமன்றத்திற்குள் சென்று வரலாற்றில் பெயர் பதிக்கின்றார். இவர் பாராளுமன்றத்தில் மாற்றுத்திறனாளிகளின் உரிமைகளை பாதுகாப்பது, அத்தோடு அவர்களுக்கான சமத்துவமான சட்டங்கள், அனைத்து இடங்களுக்கும் அணுகல் வசதிகள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவது என்பது தொடர்பாக அவரது செயற்பாடுகள் அமைய இருக்கின்றது என்பதை நினைக்கும் போது மகிழ்ச்சியாக இருக்கின்றது. இவருடைய வாழ்க்கையை நாங்கள் ஒரு சாதாரண மனிதனின் வாழ்க்கையாக பார்ப்பதை தாண்டி இவர் ஒரு நம்பிக்கையின் வெளிச்சமாக மற்றவர்களுக்கு ஒரு முன்மாதிரியாக திகழ்வார் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. இன்று இலங்கையில் சுமார் 1.7 மில்லியன் மாற்றுத்திறனாளிகள் உள்ளனர். இவர்களுக்கு பல சவால்கள் காணப்படுகின்றது. அவர்களுடைய அன்றாட வாழ்க்கை முதல் அவர்களுடைய தொழில் பயணம், இவ்வாறு அவர்களுடைய வாழ்க்கை முழுவதும் சவால்களை தாண்டி அநேகமானோர் பயணித்துக் கொண்டிருக்கின்றனர். இந்த சந்தர்ப்பத்தில் இவர் பாராளுமன்றத்திற்கு செல்வது உண்மையிலேயே ஒரு நல்ல விடயம். இவர்களுக்காக, இவர்களுடைய சவால்களுக்காக கேள்வி கேட்பதற்கு ஒரு குரல் மேலோங்க இருக்கின்றது. தேசிய மக்கள் சக்தி இவரை தேசிய பட்டியலில் பாராளுமன்றத்திற்கு எடுப்பது உண்மையிலேயே ஒரு பாராட்டக்கூடிய விடயமாகும். தொடர்ச்சியாக மதிப்புக்குரிய சுகத் வசந்த டி சில்வா அவர்கள் பாராளுமன்றத்தில் மக்களுக்காக சேவையாற்ற நாங்களும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இணைந்து கொண்ட சொந்தங்களுக்கு நன்றி. தொடர்ச்சியாக மீண்டும் மொபைல் ரிப்போர்ட் யூடியூப் சேனலுடன் தொடர்ச்சியாக இணைந்திருங்கள். உங்களுக்காக பல விடயங்களை தர காத்திருக்கின்றோம். வணக்கம்.